ஓகே, அவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ டெபிட் கார்டுனா என்ன? நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம வந்து காசு போட்டு வச்சதை நம்ம அந்த கார்டு நம்பர் யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணி நம்ம வந்து காசு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம எந்த ஒரு ஷாப்பிங் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அன்லெஸ் அண்ட் லைக் இஃப் யூ ஹேவ் அமௌண்ட் இன் our account only we can use these debit cards. whereas credit cardனா நம்ம வந்து அது வந்து ஃபார் ஷாப்பிங், ஃபார் பர்ச்சேசிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? அது வந்து அந்த கிரெடிட் கார்டில் காசு போட்டாலும் போலினாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யூ வில் கெட் எ பில் டு அவர் ஹோம். ஸோ வாட் எவர் த மனி we spent we need to repay that money to the banks. So that is the main difference between debit card and credit card. And then coming to recent issues. So recent issues அப்படின்னு பார்த்தீங்கன்னா these NPS அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் நிறைய லோன் இல்லைன்னா நிறைய பேமெண்ட்ஸ் வந்து நம்ம பாரோ பண்ணியிருப்போம் பேங்க்லேருந்து. அது வந்து ரீபே பண்ண முடியாது. இஃப் தே ஃபெயில் டு ரீபே தட் அமௌண்ட், வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPS ஆர் த ப்ராப்ளமேட்டிக் ஃபார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சின்ஸ் தே டிபெண்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் ஃபார் இன்கம். ஸோ NPS வந்து தே ஓன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து இப்போ லோன் வாங்கினவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு பேமெண்ட்டில் மட்டுமே இது வந்து ரன் ஆகும். இன்கேஸ் ஆஃப் இஃப் தே ஃபெயில் டு ரீபே தட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், தெர் ஆர் மெனி ப்ராப்ளம், தேர் வில் அரைஸ் மெனி ப்ராப்ளம். அது எந்தெந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் நவ் த சைஸ் ஆஃப் NPA இஸ் எஸ்டிமேட்டட் டு பி அரௌண்ட் 10 lakh crores. 10 lakh crores ஆஃப் worth ஆஃப் மணி வந்து ரீபே பண்ண முடியாமல் டெப்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ ரிசல்ட் அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the banks do not have adequate capital. ஸோ பேங்க்ஸ் வந்து அந்த மணி ஃப்ளோ இல்லாதனால வந்து அடிக்குவேட் கேபிட்டல் இருக்காது அவங்க பேங்க்ஸில். அதனால் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டேக்ஸ் பேஸ் மணி, நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மணியில் வந்து தேர் ஃபோர்ஸ்டு ஒரு 2 lakh crore வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா பேங்க்ஸ்க்கும். 2 lakh crore வந்து கொடுத்துருக்காங்க. யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எந்த காசு கொடுத்துருக்காங்க? நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த காசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, டியூரிங் த இயர் 2018 to 19 the government of India has infused 68,000 crores into the banking system. ஸோ 68,000 crores வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 to 19 கொடுத்துருக்காங்க. எதனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இந்த NPS நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாமல் நிறைய பேர் விட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பேங்கிங் கேபிட்டல் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ தஸ் தென் NPS அல்டிமேட்லி அஃபெக்ட் த காமன் பீப்புள். ஸோ NPSனால அல்டிமேட்டாக யார் அஃபெக்ட் ஆகும்? டேக்ஸ் பேயர்ஸ். we people in the society will be mainly affected due to this. ஓகே, அல்டிமேட்டாக நம்ம டேக்ஸ் பே பண்ணுறது வந்து நமக்காக யூஸ் பண்ணாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் கேபிட்டலுக்கு வந்து அது பேங்க் கேபிட்டலாக யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் recent issues. And coming to merger of banks, so Union Cabinet decided to merge all the remaining 5 associate banks of State Bank Group with the State Bank of India in the year of 2017. So after the Parliament passed the merger bill, the subsidiary banks have ceased to exist. So the 5 associate banks வந்து நம்ம State Bank of India கூட combine பண்ணுறதுக்காக இந்த year of 2017 வந்து State Bank of India வந்து they have taken one decision. Due to this, இந்த subsidiary banks எல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சீஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து அந்த பேங்க்ஸை வந்து SBI கூட they have merged with the SBI. So 5 associates and Bharatiya Mahila Bank have become the part of SBI beginning from April 1 to 2017. So இந்த Bharatiya Mahila Bank கூட இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, SBI கூட merge பண்ணிட்டாங்க. எப்போ merge பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த year of 2017 April 1st. Okay, so this has placed State Bank of India among the top 50 banks in the world. So top 50 banksல வந்து SBI வந்து one of the bank, and then the 5 associate bank that were merged are State Bank of Bikaner and Jaipur. So in the SBBJ and Bharatiya Mahila Bank வந்து one of the 5 banks that has merged with the SBI. And then few more banks is SBM, SBH, SBAT. These are the few banks that has merged with the SBI. And then
The State Bank of Indore and State Bank of Saurashtra had already been merged with the State Bank of India. After the merger, the total consumer base of SBI increased to 37 crores with the branch network of around 24,000 and around 60,000 ATMs across the country. So in the five பேங்க்ஸும் எஸ்பிஐ கூட மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக கேபிட்டல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் 37 க்ரோஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ obviously வந்து 5 எக்ஸ்ட்ரா பேங்க்ஸ் வந்து மர்ஜ் பண்ணுறதுனால என்ன ஆகும், 5 எக்ஸ்ட்ரா டிபாசிட்ஸ், 5 எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அந்த எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். டியூ டு தட் this amount has been increased to 37 crores and ATMs எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,000 60,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ATM machines. So that is about merger banks and money market. So what is money market? So money market is a mechanism through which short term funds are loaned and borrowed. அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்மில் எந்த ஒரு லோன் லைக் ஃபண்டு வந்து வாங்கிக்கலாம் இல்லை கொடுத்துடலாம். அந்த ஒரு இதுதான் அந்த ஒரு ப்ராசஸை என்ன சொல்லுவோம்னா மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டெசிக்னேட்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் ஹேண்டில் த பர்ச்சேஸ் சேல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இந்த ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஷார்ட் டேர்மில் எந்த ஒரு சேலாக இருந்தாலும் பர்ச்சேஸாக இருந்தாலும் இல்லைன்னா எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபரை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த மணி மார்க்கெட். ஓகேவா. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ், அக்செப்டன்ஸ் ஹவுசஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆர் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேட்டரிங் டு தி ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இந்த மணி மார்க்கெட். ஸோ இந்த ஷார்ட் டேர்மில் மணி மார்க்கெட் வந்து யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் எல்லா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மணி மார்க்கெட். And coming to capital market. So what is capital market அப்படி பார்த்தீங்கன்னா it is a part of financial system which is concerned with the raising capital by dealing in shares, bonds and other long term investments. So கேபிட்டல் மார்க்கெட்னா இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே வில் டீல் வித் த ஒரு லைக் they will have a dealing with the shares and bonds and other long term investments. இந்த மாதிரி டீலிங் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா கேபிட்டலும் ரைஸ் ஆகும். ஓகேவா. the market where investment instruments like bonds, equities and mortgages and traded is known as capital market. ஸோ எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் எதில் வந்து இந்த மாதிரி லைக் பாண்ட்ஸில், ஈக்விட்டிஸில், மார்ட்டகேஜில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து கேபிட்டல் மார்க்கெட். லைக் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம், ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை லைக் ஏதாவது ஒரு கேபிட்டலோட ஷேர் ஹோல்டராக இருக்கலாம். ஸோ எல்லாருமே இதில் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் கேபிட்டல் மார்க்கெட். அண்ட் வாட் இஸ் டிமானிட்டைசேஷன்? டிமானிட்டைசேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த இயர் ஆஃப் 2016 November 8 என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பழைய 1,500 rupees வந்து பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் டிமானிட்டைசேஷன் சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும்னா டிமானிட்டைசேஷன் இஸ் ஆக்ட் ஆஃப் ஸ்ட்ரிப்பிங் a currency unit of its status as a legal tender. It occurs whenever there is a change of national currency. So அந்த பழைய நோட்டெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு இது லைக் புதுசாக நம்ம வந்து ஒரு மணி வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இயர் ஆஃப் November 2016 and 8 Narendra Modi, Prime Minister of our country, Mr. Narendra Modi has implemented. ஸோ இந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் தி ஓல்டு நோட்ஸ் ஸோ 99% ஆஃப் த ஓல்டு நோட்ஸ் வந்து ஆர்பிஐக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ரிமூவிங் பிளாக் மணி ஃப்ரம் கண்ட்ரி. இந்த பிளாக் மணி, இந்த கருப்பு பணம் வச்சுருக்கிறது வந்து லைக் அதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப்பிங் கரப்ஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கும், டெரர் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும், அண்ட் ஃபேக் நோட்ஸை வந்து லைக் கம்ப்ளீட்டாக கர்வ் பண்ணுறதுக்கும் இந்த டிமானிட்டைசேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் டிமானிட்டைசேஷன்.